கார்முகில் வண்ணன் ஈசா கரத்தில் கனி ஒன்று தந்தாய், அமுதினும் இனியதாய் உன்னடியவர்க்கே படைத்தேன். பொருளற்ற வாழ்வு எனக்கேன், பேய் வடிவம் தாராயோ எந்தாய். நம்ம தமிழ்நாட்டுல காரைக்கால் ஒரு முக்கியமான துறைமுகப்பட்டணம். அங்க தனதத்தன் அப்படின்னு ஒரு பெரிய வணிகர் இருந்தாரு. அவருக்கு பிறந்த ஒரே பொண்ணுதான் புனிதவதி. பேருக்கு ஏத்த மாதிரியே அந்த பொண்ணு சின்ன வயசுல இருந்தே ரொம்ப புனிதம். புனிதவதி பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருப்பாங்க. ஆனா மத்த பசங்க மாதிரி விளையாடுற நேரத்துல கூட இவங்க மண்ணுல தான் சிவலிங்கம் செஞ்சு விளையாடுவாங்க. வாயை திறந்தாலும் எப்பவுமே நமசிவாய நாமம் தான். என்னடா இது, சின்ன பொண்ணு இப்படி இருக்காளேன்னு ஊரே ஆச்சரியப்படும். ஆனா அவங்க அப்பா அம்மாவுக்கு இது ரொம்ப பெருமையா இருந்துச்சு. புனிதவதி பெரிய பெண்ணானதும் நாகப்பட்டினத்தை சேர்ந்த வணிகரோட பையன் பரமதத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. பரமதத்தன் ஒரு வியாபாரி. 2 பேருமே ரொம்ப வசதியான குடும்பம். கல்யாணம் முடிஞ்சு காரைக்கால்லையே ஒரு தனி வீட்டுல 2 பேரும் வசிக்கிறாங்க. புனிதவதி ஒரு நல்ல மனைவியா இருக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா அவங்களோட சிவபக்தியை மட்டும் விடவே இல்லை. கணவன் வியாபார விஷயமா வெளியில போயிட்டா இவங்க வீட்டுல சும்மா இருக்க மாட்டாங்க. வீட்டுக்கு வர்ற அடியார்கள், ஏழைகள், பசியால வர்றவங்க எல்லோருக்கும் சாப்பாடு போடுவாங்க. பரமதத்தன் சம்பாதிச்சுட்டு வர பணத்துல பெரும் பகுதிய இவங்க தான தர்மத்துக்கே செலவு பண்ணுவாங்க. பசின்னு யாராவது வந்துட்டா இல்லன்னு சொல்லவே மாட்டாங்க. புனிதவதியோட அன்பும் அழகும் அவங்க உச்சரிப்பும் காரைக்கால் முழுக்க பேசப்பட்டுச்சு. பரமதத்தன் ஒரு நார்மலான மனுஷன். அவனுக்கு சம்பாதிக்கணும், நல்லா சாப்பிடணும், சந்தோஷமா இருக்கணும், இதுதான் வாழ்க்கை. அவனுக்கு புனிதவதியோட பக்தி பத்தி தெரியும். ஆனா அதுக்குள்ள இவ்வளோ பெரிய மிராக்கள் ஒளிஞ்சிருக்குன்னு அவனுக்கு அப்போ தெரியல. பரமதத்தன் வெளியூர் போயிட்டு வரும்போது புனிதவதி அவனை அவ்வளோ அன்பா கவனிச்சுப்பாங்க. ஆனா அந்த பாசத்துக்கு பின்னாடி ஈசன் மேல இருந்த ஒரு பெரிய பைத்தியக்காரத்தனமான பக்தி இருந்துச்சு. இது ஒரு சைலண்டான ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கான பக்தி. புனிதவதியாரோட வாழ்க்கை ரொம்ப அழகா போய்கிட்டு இருக்கு. ஒரு நாள் காலையில பரமதத்தன் கடை வீதியில இருக்கும்போது யாரோ கொண்டு வந்த 2 நல்ல கனிந்த மாம்பழங்களை பாக்குறான். ஆஹா, இது நல்ல வாசனையா ருசியா இருக்குமே, வீட்டுக்கு அனுப்பி வைப்போம்னு சொல்லி வேலையாள் கிட்ட கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி வச்சான். அந்த 2 மாம்பழங்களும் வீட்டுக்கு வந்துச்சு. புனிதவதியார் அதை வாங்கி வச்சாங்க. கொஞ்ச நேரத்துல வீட்டு வாசல்ல ஒரு முதியவர் வராரு. அவர் ஒரு சிவனடியார். உடம்பெல்லாம் திருநீரு, கழுத்துல ருத்ராட்சம். பார்க்கவே ரொம்ப பசியால வாடி போயிருக்கிறாரு. அம்மா, ரொம்ப பசிக்குது, ஏதாச்சும் உணவிடுங்க அப்படின்னு கேக்குறாரு. புனிதவதியார் பதறிட்டாங்க. ஐயோ, ஒரு சிவனடியார் பசியோட வந்து நிக்கிறாருன்னு வேகமா சமையல் கட்டுக்கு ஓடுறாங்க. சாப்பாடு தயாரா இருக்கு. ஆனா குழம்போ இல்ல மத்த வெஞ்சனமோ எதுவுமே இல்ல. அடியார காக்க வைக்க கூடாது, என்ன பண்றதுன்னு யோசிக்கக்குள்ளதான் கணவன் கொடுத்தனுப்புன அந்த 2 மாம்பழம் ஞாபகத்துக்கு வருது. சரி, குழம்பு இல்லைன்னா என்ன, இந்த மாம்பழம் தேவாமிர்தம் மாதிரி இருக்கேன்னு சொல்லி அந்த 2 பழத்துல ஒரு பழத்தை மட்டும் எடுத்து அடியாருக்கு அன்போட சாப்பாட்டுல வச்சு பரிமாறிட்டாங்க. அந்த முதியவர் அந்த மாம்பழத்தோட சுவையிலையும் புனிதவதியோட அன்பான உபசரிப்புலையும் பசியாரி மனசார வாழ்த்திட்டு போயிட்டாரு. மதியானம் பரமதத்தன் வீட்டுக்கு வரான். புனிதவதியார் எப்பவும் போல அன்பா வரவேற்று இலை போட்டு சாப்பாடு பரிமாறுறாங்க. மிச்சம் இருக்கிற அந்த ஒரு மாம்பழத்தை கட் பண்ணி இலையில வச்சாங்க. பரமதத்தன் அந்த பழத்தை சாப்பிட்டு பாக்குறான். ஆஹா, என்ன ஒரு ருசி, இவ்வளவு தித்திப்பா இருக்கே அப்படின்னு மெய் மறந்து போயிட்டான். சாப்பிட்டு முடிச்சதும் அவனுக்கு ஆசை விடல. புனிதவதி, நான் 2 பழங்களை கொடுத்து அனுப்புனேனே, இன்னொன்னு எங்க, அதையும் கொண்டு வா சாப்பிடுவோம்னு கேக்குறான். இப்பதான் புனிதவதியாருக்கு பயம் வருது. ஐயோ, நிஜத்தை சொன்னா கணவர் கோபப்படுவாரோ, ஒரு பழத்தை அடியாருக்கு கொடுத்துட்டேன்னு சொன்னா நம்புவாரான்னு ஒரு நிமிஷம் தயங்குனாங்க. ஆனா பொய் சொல்லவும் மனசு வரல. வேற வழி இல்லாம சமையல் கட்டுக்குள்ள போய், ஈசா, என் கணவன் பழம் கேக்குறாரே, நான் என்ன பண்ணுவேன், உன் அடியாருக்கு கொடுத்தது தப்பா, என் மானத்தை காப்பாத்துப்பான்னு உருகி வேண்டிக்கிறாங்க. அப்போ ஒரு அதிசயம் நடக்குது. புனிதவதியாரோட கையில திடீர்னு ஒரு மாம்பழம் வந்து விழுந்துச்சு. அது பாக்குறதுக்கு மத்த மாம்பழங்களை விட ரொம்ப பிரகாசமா, வாசனை தூக்கலா இருந்துச்சு. அப்பா, என் சாமி என்ன காப்பாத்திட்டாருன்னு அந்த பழத்தை எடுத்துட்டு வந்து பரமதத்தன் இலையில வச்சாங்க. பரமதத்தன் அந்த 2வது மாம்பழத்தை ஒரு வாய் வச்சதுமே அவனோட கண்கள் அப்படியே விரிஞ்சிருச்சு. ஏன்னா அவன் காலையில சந்தையில வாங்கி கொடுத்த பழம் சாதாரணமான ஒரு மரத்துல காய்ச்சது. ஆனா இப்போ அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற பழம் இந்த உலகத்திலேயே இல்லாத ஒரு சுவை. புனிதவதி, ஒரு நிமிஷம் இங்க வா அப்படின்னு கூப்பிடுறான். நான் கொடுத்து அனுப்பின 2 பழமும் ஒரே கடையில ஒரே மரத்துல பறிச்சதுதான். ஆனா முதல்ல நீ கொண்டு வந்த பழத்தை விட இப்போ கொடுத்திருக்கிற இந்த பழம் தேவாமிர்தம் மாதிரி இருக்கே. இப்படி ஒரு சுவையை என் வாழ்நாள்ல நான் அனுபவிச்சதே இல்ல. இது நிஜமாவே நான் கொடுத்து அனுப்பின பழம் தானா, உண்மைய சொல்லு அப்படின்னு கொஞ்சம் அதிகாரமாகவும் ஆச்சரியமாகவும் கேக்குறான்.
புனிதவதியார் ஒரு நிமிஷம் நடுங்கிட்டாங்க. பொய் சொல்ல தெரியாத அந்த பத்தினி அப்படியே கை கட்டி நின்னுகிட்டு நடந்ததை சொன்னாங்க. இல்லைங்க, நீங்க கொடுத்து அனுப்புன 2 பழத்துல ஒன்ன பசியோட வந்த ஒரு சிவனடியாருக்கு நான் கொடுத்துட்டேன். நீங்க இன்னொரு பழம் கேட்டதும் கொடுக்க முடியாம நான் தவிச்சு போய் என்னோட ஈசனை மனசார வேண்டன. அப்போ என் கையில அற்புதமாய் வந்து விழுந்த பழம்தான் இது அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட உடனே பரமதத்தன் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். என்ன புனிதவதி, கதை விடுறியா? சிவன் உனக்கு மாம்பழம் கொடுத்தாரா? அப்போ நீ பெரிய ஆளா? இது பாரு, இதெல்லாம் சும்மா கட்டுக்கதை. நீ சொல்றது நிஜம்னா இப்பவே இன்னொரு மாம்பழத்தை இதே மாதிரி வரவழைச்சு காட்டு பார்ப்போம் அப்படின்னு ஒரு நக்கலோட சவால் விடுறான். புனிதவதியாருக்கு இப்போ ஒரு பெரிய சோதனை. நான் பொய் சொல்லலன்னு என் கணவருக்கு எப்படி புரிய வைப்பேன்? இப்ப பழம் வரலன்னா நான் பொய் சொன்னவளா ஆயிடுவேனே. அது மட்டும் இல்லாமல் என் ஈசனோட கருணையை இவரு கேலி பண்றாரேன்னு நினைச்சு மனசு உடைஞ்சு போனாங்க. மறுபடியும் சமயக்கட்டுக்குள்ள போறாங்க. இப்போ அவங்க வேண்டுதல் முன்னை விட ரொம்ப உருகி இருந்துச்சு. தனிப்பெரும் கருணை உள்ளவனே, நீ எனக்கு அந்த பழத்தை கொடுத்தது நிஜம்னா இப்போ இவரு முன்னாடியும் ஒரு பழத்தை கொடுத்து என் பக்தியை மெய்ப்பிச்சு காட்டு. இல்லனா நான் இவரு முன்னாடி பொய்யா நின்னுடுவேன். என் மானத்தை காப்பாத்துப்பான்னு கண்ணீர் மல்க வேண்டினாங்க. அப்ப என்ன ஆச்சு தெரியுமா? மறுபடியும் அவங்க உள்ளங்கையில ஒரு மாம்பழம் ஜொலிக்க ஆரம்பிச்சது. அந்த பழத்தை மெதுவா எடுத்துட்டு வந்து பரமதத்தன் முன்னாடி நீட்டினாங்க. பரமதத்தன் அப்படியே உறைஞ்சு போயிட்டான். என்னது, நிஜமாவே கையில பழம் வந்துடுச்சான்னு பயந்துகிட்டே அந்த பழத்தை தொட போனான். ஆனா அவன் கை அந்த பழத்துல பட்ட அந்த நொடி அந்த பழம் அப்படியே மறைஞ்சு போச்சு. பரமதத்தனுக்கு இப்போ உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சுது. ஏன்னா புனிதவதியார் கையில இருக்கும் போது தெரிஞ்ச பழம் ஒரு சாதாரண மனுஷனான அவன் தொட்டதும் மறைஞ்சிடுச்சுன்னா அது சாதாரண பழம் இல்லைங்கிறது அவனுக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு. ஐயோ, என் மனைவி சாதாரண பொண்ணு இல்ல, இவ கையில தெய்வமே வந்து பழம் கொடுக்குதுன்னா இவள் ஒரு தெய்வம். ஒரு தெய்வத்தோடவா இவ்வளோ நாள் நான் குடும்பம் நடத்தினேன் அப்படின்னு நினைச்சு அவன் மனசுக்குள்ள ஒரு பெரிய பயம் வந்துருச்சு. அந்த மாம்பழம் மறைஞ்சு போன அந்த நிமிஷம் பரமதத்தனோட மனசுல இருந்த மனைவி அப்படிங்கிற பிம்பம் உடைஞ்சு போச்சு. அவனுக்கு புனிதவதியார் மேல இருந்த காதல் இப்போ பயமா மாறிடுச்சு. அடிக்கடி சாமி கூட பேசுற பொண்ணு கூட நான் எப்படி ஒன்னா தூங்குறது, ஒன்னா சாப்பிடுறது? அவன் ரொம்ப குழம்பி போயிட்டான். பரமதத்தன் ஒரு முடிவெடுக்கிறான். நான் இங்க இருந்தா இவ கூட தான் வாழணும், அது எனக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஒரு நாள் காலையில நான் வியாபார விஷயமா கடல் கடந்து போகணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். ஆனா அவன் போனது வியாபாரத்துக்கு இல்ல, புனிதவதியார விட்டு தப்பிக்க. கப்பல்ல ஏறி பாண்டிய நாட்டுக்கு போயிட்டான். அங்க போய் ஒரு பெரிய செல்வந்தர் ஆகிறான். அங்கேயே ஒரு பெண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிறான். அவனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த பெண் குழந்தைக்கு தன்னோட பழைய மனைவி ஞாபகமா புனிதவதி அப்படின்னு பேர் வைக்கிறான். இதுல இருந்தே தெரியுது அவனுக்கு புனிதவதியார் மேல கோபம் இல்ல, ஒரு விதமான பயமும் பக்தியும் தான் இருந்துச்சு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா காரைக்கால்ல புனிதவதியாரோட நிலைமையோ என் கணவர் வருவாருன்னு வருஷக்கணக்கா காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சுமங்கலி பெண்ணுக்கான எல்லா கடமைகளையும் சரியா செஞ்சாங்க. கடைசியில பரமதத்தன் பாண்டிய நாட்டுல இருக்கிற தகவல் அவங்களோட உறவினர்களுக்கு கிடைச்சது. சரி, நாமளே போய் அவரை பார்த்துட்டு வருவோம்னு புனிதவதியார பல்லக்குள்ள ஏத்திட்டு எல்லோரும் பாண்டிய நாட்டுக்கு கிளம்புனாங்க. பாண்டிய நாட்டு எல்லைய அவங்க நெருங்கினப்போ தகவல் பரமதத்தனுக்கு போச்சு. அவன் பதறிட்டான். ஐயோ, அவங்க வந்துட்டாங்களாம். இப்ப நான் என்ன பண்ணுவேன்னு நினைச்சவன் ஒரு முடிவுக்கு வந்தான். தன்னோட 2வது மனைவி குழந்தைய அழைச்சுக்கிட்டு நேரா புனிதவதியார் வர பல்லக்கு முன்னாடி போய் நின்னுட்டான். ஊர் மக்கள் எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க. ஆனா பரமதத்தன் என்ன பண்ணான் தெரியுமா? அந்த பல்லக்கு முன்னாடி மண்ணுல விழுந்து தெண்டனிட்டு கும்பிடுறான். அம்மா, நீங்க சாதாரண பெண் இல்ல, நீங்க ஒரு தெய்வம். உங்களோட அருளால தான் இன்னைக்கு நான் சௌக்கியமா இருக்கேன். என் குழந்தைக்கு கூட உங்க பேரை தான் வச்சிருக்கேன். எங்களை ஆசீர்வதிங்கன்னு தன் மனைவி குழந்தையோட புனிதவதியாரோட கால்ல விழுந்துட்டான். இத பார்த்த உறவினர்களுக்கு ஒரே அதிர்ச்சி. என்னப்பா பரமதத்தா, உன் மனைவியோட கால்ல விழுந்து கும்பிடுற? நீ என்ன லூசா? உன் பொண்டாட்டி தானே இவங்க அப்படின்னு சத்தம் போடுறாங்க. ஆனா பரமதத்தன் சொன்ன பதில் தான் உச்சக்கட்டம். இவங்க எனக்கு பொண்டாட்டி இல்லைங்க, இவங்க உலகத்துக்கே ஒரு பெரிய தெய்வம். என்னால இவங்க கூட வாழ முடியாது, ஆனா இவங்களை என்னால கும்பிட முடியும்னு அழுதே சொல்லிட்டான். புனிதவதியார் அப்படியே தகுச்சு நின்னுட்டாங்க. இத்தனை வருஷமா ஒரு ஆம்பளைக்காக, ஒரு கணவனுக்காக காத்துக்கிட்டு இருந்த அந்த பெண்ணுக்கு அந்த கணவனே தன் கால்ல விழுந்தத ஏத்துக்கவே முடியல. இந்த உலகத்துல ஒரு பெண்ணுக்கு இதை விட பெரிய சோதனை இருக்க முடியாது. நீங்க மனுஷ பிறவி இல்ல, தெய்வம்னு அவன் சொன்ன அந்த வார்த்தை
புனிதவதியார் காதுல ஈயத்த காய்ச்சி ஊத்துன மாதிரி இருந்துச்சு. இத்தனை வருஷமா தன் கணவன் வருவான், அவனுக்கு பணிவிடை செய்யலாம்னு வாழ்ந்த புனிதவதியாருக்கு இப்போ அந்த பந்தம் அத்து போச்சு. யாருக்காக நான் இந்த அழக பேணி காக்கணும், யாருக்காக நான் இந்த மனுஷ உடம்பை சுமக்கணும், என் கணவனே என்னை தெய்வமா பார்த்த பின்னாடி இனி எனக்கு இந்த இல்லற வாழ்க்கை எதுக்கு அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சாங்க. அப்படியே வானத்தை பார்த்து கை கூப்பி தொழுதாங்க. பா ஈசா கேள், என் கணவன் என்னை தெய்வமா நினைச்சு தள்ளி நின்ட்டாரு. இனிமே இந்த சதையும் அழகும் இளமையும் எனக்கு ஒரு பாரம். இந்த அழகுதான் என்னை பெண்ணாய் பார்க்க வைக்குது. இது எனக்கு வேணாம். உன் அடியார்களோடு சேர்ந்து உன் புகழ் பாடுற மாதிரி சதையற்ற எலும்பு கூடு போன்ற பேய் வடிவத்தை எனக்கு கொடுப்பா அப்படின்னு ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம வேண்டுனாங்க. யாராவது என்னை அழகாக்குன்னு தான் வரம் கேட்பாங்க. ஆனா என் அழகு எடுத்துட்டு என்னை பேயாக்குன்னு கேட்ட ஒரே மனுஷி இவங்கதான். அந்த நிமிஷமே ஒரு அதிசயம் நடந்துச்சு. புனிதவதியாரோட அந்த பேரழகு அப்படியே மறைய ஆரம்பிச்சது. பளபளப்பான தோல் சுருங்கி சதையெல்லாம் வத்தி போய் வெறும் எலும்பு கூடு போன்ற ஒரு உருவம் வந்துச்சு. தலைமுடி எல்லாம் உதிர்ந்து கண்கள் குழி விழுந்து பாக்குறதுக்கே மிரட்டலான ஒரு வடிவம் கிடைச்சது. சுத்தி இருந்த உறவினர்கள் எல்லாம் பயந்து அலறி அடிச்சு ஓடுனாங்க. ஆனா புனிதவதியார் முகத்துல இப்பதான் ஒரு பெரிய நிம்மதி வந்துச்சு. அப்பாடா, இப்போதான் நான் உண்மையான சிவகணமா மாறிட்டேன். இனி எனக்கு பந்தம் இல்லை, பாசம் இல்ல, வெறும் பக்தி மட்டும்தான் சொல்லி பாட ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்துலதான் அவங்க அற்புத திருவந்தாதி அப்படிங்கிற பாடல்களை பாடினாங்க. ஏன் அவங்க பேய் வடிவம் கேட்டாங்க தெரியுமா? இந்த உலகம் ஒரு பெண்ணை அவளோட உடம்ப வச்சுதான் எடை போடுது. உடல்ங்கிற மாயையிலிருந்து முழுசா விடுபட்டாதான் இறைவனை முழுசா அடைய முடியும்னு அவங்க உலகத்துக்கு காட்டினாங்க. அந்த எலும்புக்கூடு வடிவத்துல அவங்க பார்த்தது சிவனை மட்டும்தான். அந்த கோலத்திலேயே அவங்க அங்கிருந்து கிளம்பி நேரா சிவபெருமான் வாழற கைலை மலைக்கு நடக்க ஆரம்பிச்சாங்க. கைலை மலை அடிவாரத்துக்கு வந்ததும் அவங்களுக்கு ஒரு தயக்கம் வந்துச்சு. ஐயோ, இது என் ஈசன் வாழற இடம். இந்த இடத்துல என் காலை வச்சு மிதிச்சு நடக்கலாமா? அது அவருக்கு செய்யற துரோகம் இல்லையா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க தெரியுமா? தன்னோட கால்களை பயன்படுத்தாம அப்படியே தலைகீழா நின்னு தலையாலேயே நடந்து அந்த பனிமலையில ஏற ஆரம்பிச்சாங்க. இத பாக்குறதுக்கே ஆச்சரியமாகவும் பயங்கரமாகவும் இருந்துச்சு. அங்க இருந்த தேவர்கள், ரிஷிகள் எல்லாருமே இத பார்த்து மிரண்டு போயிட்டாங்க. யாரப்பா இது? ஒரு பேய் உருவம் தலையாலேயே நடந்து வருதேன்னு பயந்தாங்க. கைலை மலையில பார்வதி தேவியோட உட்கார்ந்துட்டு இருந்த சிவபெருமான் இத பார்த்துட்டு மென்மையா சிரிச்சாரு. பார்வதி தேவி கேக்குறாங்க, யார் அந்த பேய் உருவம், ஏன் இப்படி தலையால வருதுன்னு. அதுக்கு ஈசன் சொன்னாரு, தேவி, வர்றவங்கள ஒரு பேய்னு மட்டும் பார்க்காத. அவங்க என் மேல இருக்கிற அன்பால தன்னோட அழகையே தியாகம் பண்ணிட்டு வர ஒரு மகா அடியார். அவங்க எனக்கு தாய் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வர்றப்போ உலகமே வியக்குற மாதிரி ஒரு வார்த்தைய சொன்னாரு, வருக அம்மையே அப்படின்னு. பாருங்களேன், உலகத்துக்கே படி அளக்குற அந்த பரம்பொருள் ஒரு பெண்ணை பார்த்து அம்மையே அப்படின்னு கூப்பிடுறாருன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். புனிதவதியாரோட பக்தி ஈசனையே ஒரு குழந்தையா மாத்திருச்சு. அம்மையேன்னு ஈசன் கூப்பிட்ட அந்த நிமிஷம்தான் புனிதவதியார் காரைக்கால் அம்மையார் அப்படின்னு உலகத்துல போற்றப்பட்டாங்க. ஈசன் அவங்க கிட்ட கேக்குறாரு, அம்மையே, உனக்கு என்ன வரம் வேணும் கேள், தரேன்னு சொல்றாரு. அதுக்கு அம்மையார் என்ன கேட்டிருப்பாங்க? மறுபடியும் எனக்கு அழகு வேணும்னு கேட்டாங்களா? இல்ல. சொர்க்கம் வேணும்னு கேட்டாங்களா? இல்ல. அவங்க கேட்டது இதுதான், எனக்கு உன்னிடத்தில் என்றும் குறையாத பக்தி வேணும். எனக்கு இனிமேல் பிறப்பே இருக்க கூடாது. ஒருவேளை நான் பிறந்தாலும் உன்னை ஒரு நிமிஷம் கூட மறக்க கூடாது. எல்லாவற்றையும் விட முக்கியமா, நீ ஆடும்போது நான் உன் காலடியில உட்கார்ந்து உன் புகழை பாடிக்கிட்டே இருக்கணும். அவங்க கேட்ட மாதிரியே ஈசன் வரம் கொடுத்தாரு. நீ தமிழ்நாட்டுல இருக்கிற திருவாலங்காட்டுக்கு போ, அங்க நான் ஆடுற தாண்டவத்தை நீ எப்பயுமே பாத்துக்கிட்டே என் திருவடிக்கு கீழே இருந்து பாடிக்கிட்டே இருன்னு சொன்னாரு. அம்மையாரும் அங்க போய் ஈசனோட ஆடல் கோலத்தை பார்த்து ரசிச்சுக்கிட்டே கொங்கை திறங்கின்னு ஆரம்பிக்கிற மூத்த திருப்பதிகங்களை பாடினாங்க. இன்னைக்கும் திருவாலங்காடு கோவில்ல ஈசன் ஆடுற சிலைக்கு கீழே ஒரு சின்ன உருவமா அம்மையார் உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்க்கலாம். ஒரு கணவனால கைவிடப்பட்டு உலகத்தால பேய்னு ஒதுக்கப்பட்ட ஒரு பெண்ணை கடவுளே அம்மான்னு கூப்பிட்டு தன் கால்ல இடம் கொடுத்ததுதான் இந்த நிலத்தோட ஆகச்சிறந்த பக்தி வரலாறு.